0.3, other substances 1%. அப்ப இந்த prevalent-ஆ ரொம்ப predominant-ஆ products cannabis, cocaine, hallucinogen அப்படின்னா இந்த மஷ்ரூம் சாப்பிட்டா மரியாதைக்குரிய நம்முடைய டிசிபிஓ மற்றும் அனைத்து அதிகாரிகள் இங்கே பெருந்திரளாக வந்திருக்கிற தன்னார்வலர்கள் உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து தொடர்ந்து பயன்படுத்துறதுனால உடலில் நம்மளுக்கு பாதிப்புகள் வருது அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். அதை வந்து நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை வந்து டிபெண்டன்ஸ்னு சொல்றாங்க. அபியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிகேஷன், அதாவது டாக்டர் பயன்படுத்துறது டிபெண்டன்ஸ். அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நான் தொடர்ந்து பயன்படுத்துறேன், அதை வந்து தொடர்ந்து பயன்படுத்தாமல் என்னால் இருக்க முடியல, அதை நிறுத்தும் போது எனக்கு உடல் அளவையும் மனதளவையும் ரொம்ப ஒரு பாதிப்புகள் வருது. கண்டிப்பாக நான் போய் அதை எடுத்துதான் ஆகணும் அப்படின்ற பாதிப்புகள் எனக்கு வருது. அந்த மாதிரி அர்ஜ் வரும்போது நான் திரும்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே போதைப் பொருள் பயன்படுத்துறதுனால தான், குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுனால மட்டும்தான் மேக்ஸிமம் நம்மளோட ஆர்டிஏ. ஸோ அந்த ஆர்டிஏனால பார்த்தீங்க அப்படின்னா உயிரிழப்புகள் சர்வசாதாரணமாக ஏற்படுது. உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படின்னா உடல் ரீதியாக புவனேஸ்வரி, அடுத்து ராஜேஸ்வரி, அதை தொடர்ந்து நவீன்குமார், நவீன்குமாரை தொடர்ந்து உதயகுமார், அது மாதிரி பொதுமக்கள் கூடக்கூடிய பல்வேறு இடங்களில் இந்த பலகைகளை வைக்கிறோம். இதெல்லாம் மனசுல பார்க்கும் பொழுது இந்த வாசகங்கள் எல்லாரும் மனசுலையும் பதியணும் அப்படிங்கிற ஒரு நல்ல. அதைத் தொடர்ந்து வேலூர் மாவட்டத்தில் போதைப் பொருள் தடுத்தல் குறித்து மாவட்ட அளவில் நடத்தப்பட்ட மிக மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று இளம் தலைமுறையினரிடம் இந்த போதை பழக்கத்தை வந்து நாம வந்து கட்டுப்படுத்துதல் இன்னைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு. இந்த நேரத்துல உங்க எல்லாருக்கும் நீங்கள் சார்ந்திருக்கிற கல்லூரி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சார்ந்திருக்கிற உங்களுடைய குடியிருப்பு பகுதிகளாக இருந்தாலும் சரி, யாராவது போதைக்கு பழக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த தகவல்களை நீங்க எங்களுக்கு கொடுத்தா நாங்க அவங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுப்போம். அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், அப்புறம் அவங்கள வந்து அவங்களுடைய உடல் நலனை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கான அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் இது அவங்கள வந்து கரெக்டான மருத்துவருக்கு அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஒரு நல்ல ரீஹாபிலிட்டேஷன் எப்படி அவங்களுக்கு இந்த பழக்கத்துல இருந்து விடுவிக்கலாம் அவங்கள அப்படிங்கிறது. அதே போல இவங்களுக்கு எங்க இருந்து இந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதையும் ஆய்வு செய்து அந்த பொருள் கிடைக்கக்கூடிய சோர்ஸை வந்து கட் பண்றது எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து காவல்துறையினரும் நம்முடைய அரசினுடைய பல்வேறு துறையினர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். லோக்கல் பாடி காவல்துறையினர் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் மக்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் வாலண்டியர்ஸ் இருந்தாதான் நாம இதை வந்து இந்த பணியை இன்னும் சிறப்பா செய்ய முடியும். ஒவ்வொரு காலேஜ்லயும் நம்ம ஆன்டி ட்ரக் கிளப் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதே போல ஒவ்வொரு ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் ஆன்டி ட்ரக் கிளப் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆனாலும் கூட உங்களை போல தன்னார்வலர்கள் எல்லாம் முன்வந்து நீங்க வந்து நம்ம மாவட்டங்கள்ல எந்தெந்த பகுதிகளில் இந்த போதைப் பொருட்கள் நீங்கள் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற உங்க நண்பர்கள் வட்டாரம், மாணவர்கள் வட்டாரம், அதே போல இது கிடைக்கக்கூடிய அவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய கடைகளா இல்லை எந்த சோர்ஸ், இதெல்லாம் இந்த மாதிரியான செய்திகள் சேகரித்து ரகசியமா உங்களுடைய ஐடென்டிட்டியே வெளியிடாம நீங்க எங்களுக்கு தந்தா வந்து ரொம்ப மாவட்ட நிர்வாகத்துக்கு இதை கட்டுப்படுத்துவதற்கு இன்னும் ஒரு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இங்கே இந்த செமினார்ல உங்களுக்கு மிக தெளிவாக இந்த போதை பழக்கத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, ஒருவருடைய உடல் நலனுக்கு ஏற்படக்கூடிய தீமை என்ன, மன நலனுக்கு ஏற்படக்கூடிய தீமை என்ன, இந்த சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய தீமை என்ன, அதாவது குடிக்கிறது அதை போல புகை அதுவும் கூட ஒரு நம்முடைய உடல் நலனை கெடுக்கக்கூடியது தான். ஆனா அதை விட இந்த போதைங்கிறது வந்து என்னது அப்படின்னா
ஒருவருடைய முழு உடலுடைய செயல்பாடையும் வந்து கட்டுப்படுத்தி அவருடைய செயலிழக்க வைக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அதனால அது வந்து நம்முடைய இளம் தலைமுறையினரை இந்த போதையிலிருந்து காப்பாற்றுவதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நாமும் நம்ம மாவட்டத்தை ஒரு போதை இல்லாத ஒரு மாவட்டமாக உருவாக்குவதற்கு நாம வந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் அத்துணை பேரும் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு உங்கள் பகுதியில இருக்கிற உங்களுடைய நண்பர்கள், மாணவ மாணவியர், உங்கள் சுற்று வட்டாரம் இருக்கிற கடைகள், இந்த விஷயங்கள்ல நீங்க இந்த விஷயத்த மனசுல போட்டுக்கிட்டு எங்களுக்கு நாங்க இந்த ட்ரைனிங்ல நம்பர் கொடுக்குறீங்களா, செல்போன் நம்பர், ஏதாவது தகவல் இருந்தா தெரிவிக்கிறது, அந்த நம்பருக்கு நீங்க தெரிவிச்சீங்கன்னா நாங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த பயிற்சியை நல்ல முறையிலே ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய சைல்டு